உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஜோதிடம் சார்ந்து கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, அது போக ஆன்மீக தகவல்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் ஒரு தனித்துவமான நிகழ்ச்சி தான். என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லலான்றதுக்காக தான். இந்த மாந்தியோட முக்கியத்துவம் ஒரு ஜோதிடராக எங்களுக்கு நல்லா தெரியும். எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னே. இப்போ நம்ம தமிழ்நாடு தவிர்த்து மற்ற மாநிலங்களில், அதாவது கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியா கூட பார்த்திங்கன்னா, ஜாதகம் கணிக்கும் போதே மாந்தியை குறிப்பிட்டுருவாங்க. ஜாதகத்தில் மாந்தி இந்த இடத்துல இந்த ராசி கட்டத்தில் நிற்குது அப்படின்றத குறிப்பிட்டுருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதில்ல. அது தேவைப்படும் பட்சத்தில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு அசுப கிரகம். அதாவது அசுப கிரகங்கள் நிறைய உண்டு. சனி, ராகு, செவ்வாய், சூரியன் எல்லாமே அசுப கிரகங்கள் தான். அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். பஞ்சபூத கிரகங்களாக அதை நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அது மாந்தி கணக்கீடு மட்டும் தனி ஒரு கணக்கீடு. அதை நம்ம ஏன் மென்ஷன் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அது அசுபத்துவமான கிரகம். அதில் பார்வையிலே நம்ம படக்கூடாது, நம்மளும் படக்கூடாது, அதோட பார்வையில் நம்மளும் படக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதை மென்ஷன் பண்ணுறது கிடையாது. தேவைப்படும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அதை கணக்கிட்டு அது எந்த ராசிக்கு எங்கே நிற்குது, லக்னத்துக்கு எங்கே நிற்குது அப்படின்றது, ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கான பலன்களும் தீர்வுகளும் நம்ம போவோம். எதுக்கு தேவைப்படும் மாந்தி எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு செய்வினை கோளாறு, அதாவது ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால ஒருத்தரை பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, அவரோட ஊழ்வினை கர்ம வினைகள் காரணமாக ஒருத்தர் செய்வினை தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா கண்டிப்பான முறையில் மாந்தியை நம்ம எங்கே இருக்குதுன்னு தெரியணும். அதை வச்சு தான் நம்ம ஒரு ஜாதகர் மாந்தி, அதாவது செய்வினை கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்காரு, படலை அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், அமானுஷமான விஷயங்கள், இந்த மாந்திரிகம், இந்த செய்வினை கோளாறுகள், ஏவல், பில்லி, சூனியம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாதகர் ஆட்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் மாந்தி. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு மாந்தி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த நிலையில் இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது நம்ம பிறக்கிற நாளை பொறுத்து, நேரத்தை பொறுத்து, அது நம்மளுடைய ராசி மண்டலத்தில் ஒரு ராசியில் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அது அந்த ராசியில் இருந்தால் நமக்கு யோகமாக பாவமா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை 12 ராசிகளுக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த நிலையில் இருந்தால் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பார்க்க போகிறோம். மாந்தி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருந்தால் யோகத்தையுமே கூட செய்யும், அதில் சந்தேகம் இல்லை. சில இடங்களில் இருந்தால் மட்டும்தான் கடுமையான பாதகங்களை செய்யும், பாவத்தை செய்யும். சில கிரக சேர்க்கைகள், அதாவது ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம், அப்புறம் பாதகாதிபதியான கிரகம், இதோடலாம் தொடர்பு மாந்திக்கு வரும்போது நிச்சயமான முறையில் அந்த ஜாதகர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். அதற்கான நிவர்த்தி முறைகளும் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். 12 ராசிக்காரர்களுக்குமான மாந்தி நின்ற பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அன்பும் பண்பும் தெய்வ பக்தியும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு மாந்தி உங்களுடைய ராசியிலேருந்து ஒவ்வொரு நிலைகள், அதாவது ராசிக்கும் 11 நிலைகளில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மீன ராசிக்கு மாந்தி பகை கிரகம் தான். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் பார்த்திங்கன்னா வியாழன், முழு சுபகிரகம். முழு சுபகிரகத்துக்கு சனியோடைய அசுபகிரகமான சனியோடைய புத்திரன் மாந்தி சனியை போலே வேலை செய்யக்கூடிய மாந்தி. இன்னும் சொல்லப்போனால் சனியை விட அதிகமான துன்பங்களை ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய பலம் பெற்ற கிரகமாக மாந்தி இருந்துகிட்ருக்கு. இந்த மாந்தி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்காரு, அதாவது உங்களுடைய ராசி மீனத்திலே மாந்தி இருக்காரு அப்படின்னா பொதுவாக மாந்தி ராசியில் இருந்தால் தீர்காயில் அப்படின்னு சொல்லுவோம். தீர்காயில், தைரியம், தன்னம்பிக்கை, திடகாத்திரமான உடல் அமைப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் இங்கே மீன ராசிக்காரர்களுக்கு அவங்களோட இயல்பே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு நிலையில் தான் இருப்பாங்க. அதிலெல்லாம் சில தொந்தரவுகளை கொடுக்கும். மீன ராசியில் மாந்தி இருக்கும் பட்சத்துலையும், ராசிக்கு 2ஆம் இடமான மேச ராசியில் மாந்தி இருக்கும் பட்சத்துலையும் சில சங்கடங்களை கொடுக்கும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 3, 11 ஆகிய ஸ்தானங்கள்லேருந்து கண்டிப்பான முறையில் மாந்தி சிறந்த யோக பலனை செய்யும். இந்த 6ஆம் இடம் மட்டும் விதிவிலக்கா அது 6ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் தனிச்சு 6ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல பலனை செய்யும். 6ஆம் இடத்து கிரகத்தோடு சேர்ந்துட்டா, அதாவது 6ஆம் இடத்து கிரகம்னு சொல்லக்கூடிய மீனராசி சூரியன்
சூரியனோட சேர்ந்தா சில தொந்தரவுகள குடுக்கும். இதில சரிபாதியா இருக்கு. 6ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பலனும் உண்டு, அசுப பலனும் உண்டு. அ நல்ல பலன்றது வந்து சூரியனோட சம்மந்தப்படாம அது வந்து சிம்ம ராசியில பூர நட்சத்திரத்திலயோ, இல்ல வந்து மக நட்சத்திரத்தில இருந்தா யோக பலன்கள செய்யும். அதே நேரத்தில உத்திரத்தில இருந்துச்சு அப்படின்னா வந்து பொருளாதார சிக்கல்களையும், கடன்களையும் அதிகப்படுத்தும். அதுபோக செய்வினை கோளாறுகள், கண் திருஷ்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சூரியனும் சேர்ந்துருச்சு அப்படின்னா வந்து கன்ஃபார்மா வந்து செய்வினை கோளாறுகளால அந்த ஜாதகர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத நம்ம வந்து உறுதியாவே சொல்ல முடியும். அதுக்கு அடுத்ததா ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில வந்து மாந்தி அமரும் பட்சத்தில, பொதுவாவே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும் மித்த ராசிக்காரர்கள காட்டிலும். ஸோ அந்த வகையில மாந்தியும் வந்து எதிர்நிலையில உட்காந்துருச்சு. அதாவது கன்னி ராசியில திருமண ஸ்தானத்தில அமருது அப்படின்னா, உங்களுக்கும் உங்களுடைய லை வாழ்க்கை துணைக்கும் நிறைய முரண்பாடுகள், கருத்து சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அ உ செட்டில் ஆகணும், அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகணும் அப்படின்னா வந்து திருமணத்திலேருந்து குறைஞ்சது ஒரு 5லேருந்து 7 வருஷம் ஆகணும். அதுவரைக்கும் போராட்டம், சண்டை, சச்சரவு அப்படின்னு கசகசன்னு தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆகும். செட்டில் ஆகுன்றது பழகிருவீங்கன்ற மாரி. ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்ட பின்னாடி இந்த சண்டை சச்சரவுகள குறைச்சுக்கிட்டு, சரி இப்படிதான் அப்படின்னு புரிஞ்சு வாழ்க்கைய ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது மெல்ல மெல்ல சரியாயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 7ஆம் இடத்துல இருந்தா மாந்தி இருந்தா சில தொந்தரவுகள் திருமண வாழ்க்கையில கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாரி 8ஆம் இடம் 8ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. அ அங்க மீன ராசிக்காரர்களுக்கு மாந்தி இருக்கும் பட்சத்தில வண்டி வாகனங்களால சிக்கல்கள், பெண்களால அவப்பெயர்கள், பெண்களுக்கு ஆண்களால அவப்பெயர்கள், இந்த மாதிரி நெறைய சிக்கல்கள குடுக்கும். என்னென்ன விஷயத்த ஆசைப்படுறீங்களோ, என்னென்ன விஷயத்த தக்க வச்சுக்கணும்னு விரும்புறீங்களோ, அது எல்லாத்தையும் உங்கள்ட்ட இருந்து போக வைக்கிறது தான் 8ஆம் இடத்து மாந்தி செய்யக்கூடியது. அத தாண்டி உங்களுக்கு அ அதாவது காரணமற்ற பயம், கவலை, ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சு கவலைப்பட்டுட்டே இருக்க மாதிரியான காரணமே இருக்காது. பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் இருக்காது. ஆனா, ஏதோ ஒரு பதட்டமும், பயமும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு 8ல மாந்தி இருக்கும் நிலையில கண்டிப்பான முறையில இருந்துகிட்டு இருக்கும். அ இரவு நேர பயணங்கள மாந்தி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அ அதுக்கு அடுத்ததா 10ஆம் இடத்துல இருக்கும்போது எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தி 10ல இருந்தா அது ஒரு தெய்வ பலம் தான். அது இந்த தெய்வ காரியங்கள், தர்ம காரியங்கள், புண்ணிய காரியங்கள், மகான்கள சந்திப்பு, சித்தர்கள் வழிபாடு இப்படின்ற விஷயங்கள்ல வந்து ஈடுபாட குடுத்து, அதுல ஒரு நல்ல யோக பலன தான் செய்யும் 10ஆம் இடத்து. தொழில் சார்ந்தும் பார்த்தீங்கன்னா, கடுமையான உழைப்பாளிகளாவும், நேர்மையான உழைப்பாளிகளாவும் வந்து பேர் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உழைப்பால் உயர்ந்த ஒரு உன்னதமான மனிதர்களாவும், ஆ 10ஆம் இடத்து மாந்தி வந்து நல்ல பலன்கள செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து 11ஆம் இடம். 11 இடம் வந்து சொல்லவே வேண்டாம். நல்ல யோகத்த செய்யும் மீனராசிக்காரர்களுக்கு. மீனராசிக்கு 11ஆம் இடம் வரக்கூடியது மகர ராசி. மகர ராசி மாந்தியோட தந்தையான சனி பகவானோட வீடு. நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல அசுபர்கள் நல்ல பலன்கள செய்கின்ற அதே அடிப்படையில, மாந்தியும் 11ஆம் இடத்துல இருந்து மீனராசிக்காரர்கள எண்ணங்கள வந்து ஈடேற்றி குடுக்கும் அப்படின்றத உறுதியா சொல்ல முடியும். 12ஆம் இடத்துல இருக்கும்போது திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், வீண் விரயங்கள், நண்பர்களால அ பிரச்சனைகள், காரிய தடைகள், இந்த மாதிரியான சில சங்கடங்கள குடுக்கும். இது வந்து நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, ராசி அடிப்படையில சொல்லியிருக்கோம். ராசின்றத தாண்டி விதி, மதி, கதின்னு ஒரு விஷயம் வந்து ஜோதிடத்தில உண்டு. விதி அப்படின்றது லக்னம், மதி அப்படின்றது வந்து ராசி, அ கதி அப்படின்றது சூரியன். இந்த 3 நிலைகள்லயும் மாந்தி என்ன ரோல் எடுத்திருக்கு அப்படின்றத பொறுத்து அதனோட பலன்கள் மாறுபடும். அதெல்லாம் உங்களோட சுயஜாதகங்கள நம்ம வந்து பார்க்கும்போது சரியான முறையில எடுத்து தெரிஞ்சு உங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்கலான்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஒரு நீங்க முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம மாந்தி பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். மாந்தி வேற, குளிகன் வேற அப்படின்னு நெறைய பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா 2மே ஒண்ணு தான். மாந்தியும், குளிகனும் ஒண்ணே தான். இந்த மாந்தியோட நேரம் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளிகை வந்து வரும். அந்த நாளிகையை தேர்ந்தெடுத்து அதிலயும் சில விஷயங்கள் நம்ம வந்து செய்றதுனால நல்ல பலன்கள் நம்ம அடைய முடியும். அதாவது சுபகாரியங்கள் அப்படின்னு அசுப காரியங்கள மட்டும் செய்யக்கூடாது. சுபகாரியங்களையும் ஒரு பர்ட்டிகுலரான விஷயங்கள் மட்டும் தான் செய்யணும் அப்படின்ட்டு சில கணக்குகள்லாம் இருக்கு. என்ன விஷயம் செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றத பொறுத்து நமக்கான அந்த அந்த மாந்தியோட மாந்தியையும் நம்ம வந்து சாதகமா பயன்படுத்திக்க முடியும். முள்ள முள்ளால எடுக்கணும் அப்படின்ற மாரி, கிரகங்களால வரக்கூடிய கோளாறுகள கிரகங்கள வச்சு தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சூரியனால வர பிரச்சனைய குருவால சரி பண்ணலாம். குருவால வர பிரச்சனைய சுக்கிரனால சரி பண்ணலாம். செவ்வாயால சரி பண்ணலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. செவ்வாயால வரக்கூடிய பிரச்சனைகள வந்து பார்த்தீங்கன்னா, குருவால சரி பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து முள்ள முள்ளா எடுக்கிற மாரி கிரகங்களோட குடுக்கக்கூடிய தோஷங்களையும், சங்கடங்களையும் நம்ம வந்து கிரகங்கள வச்சே தான் நம்ம சரி பண்ணிக்கவும் முடியும். அந்த வகையில ஒவ்வொரு கிரகத்துக்கும் நன்மைகளும் உண்டு, பாதகத்தன்மைகளும் உண்டு.
எப்படி நம்ம பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் நம்மளோட வெற்றி இருக்கு. இது வந்து ஒரு சராசரி மனிதர்களா, ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சராசரி மக்களா இத நீங்க உணர்ந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு தேர்ந்த ஜோதிடர்களால உங்களுக்கான இந்த விஷயங்கள உங்களுக்கான சரியான முறை எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்த செய்யும், எந்த கிரகத்தோட நேரத்தில என்ன விஷயத்த நம்ம செய்யலாம், என்ன தசாபுத்தி காலங்கள்ல என்னென்ன விஷயங்கள தவிர்க்கணும், என்னென்ன தசாபுத்தி காலங்கள்ல என்னென்ன விஷயத்த தைரியமா செய்யலாம், அப்படின்ற கைடன்ஸ்லாம் குடுக்க முடியும். இதில பர்ட்டிகுலரா இந்த மாந்தி நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாந்தி, குளிகன் இதில வந்து அசுப காரியங்கள், அதாவது நம்ம ஜாதகம் வெளிப்படையா பார்க்கும்போது நல்லா இருக்கு. இதுல எதுவும் தொந்தரவு இல்ல. அப்படின்ற மாரி இருக்க நேரத்திலயும் நமக்கு ஏதாவது பாதிப்பு, அதாவது உடல் ரீதியான பாதிப்பா இருக்கலாம், கடன் தொழில் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம், கடன் சார்ந்த பாதிப்புகளா இருக்கலாம், உறவு ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம். நல்லா ஜாதகம் நல்லா இருந்து இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வரும்போது தான், சரி அடுத்த கட்டமா தான் வந்து நம்ம வந்து மாந்திய செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ பார்க்கும்போது அது கண்டிப்பா அதுதான் ஒரு காரணமா இருக்குன்றத நம்ம வந்து கண்ண மூடிட்டு சொல்ல முடியும். எல்லாமே ஜாதக நிலையில பொதுவான ஜாதகத்தில நல்லா இருக்கு அப்படின்னா, மாந்திய கணக்கிட்டு பார்த்து தான் உங்க பிரச்சனைக்கான தீர்வு அங்க தான் எடுக்க முடியும். ஸோ அதனால வந்து அ ஒரு நீங்க போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. என்ன பார்த்தாலும் ஜாதகத்தில நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும். அப்படின்ற வருத்தம் இருக்கிறவங்க, சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய மாந்தி, உங்க விதி, மதி, கதி இந்த 3 நிலைகள்லயும் உங்களுக்கு மாந்தி என்ன ரோல் பண்ணுது? உங்களுக்கு அது தொந்தரவு தான் பண்ணுதா? இல்ல யோகத்த செய்ற நிலையில இருக்கா? இல்ல எதுவுமே பிரச்சனை இல்லையா? வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? இப்படின்ற விஷயங்கள இன்னும் தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு உதவ நான் தயாரா இருக்கிறேன். நன்றி மக்களே! மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.